சித்திரையில் சிந்துவதா ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக்காகவும் சட்டன் ஸ்வீட்டாகவும் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் மறக்க வேண்டியக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறது முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே நெக்ஸ்ட்டு மேலே காரில் எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எஸ்பின்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன்று உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா 1:1 நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ இங்கே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கோடைய குவாலிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுடைய ரெமினி ஆப்பில் உங்களுடைய எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவருக்கு நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுற அந்த பிக்கு ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கா ஜஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டு வந்துக்குங்க. நீங்கள் பண்ணனே நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த லேயர் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எஸ்என் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க அந்த டைமிங்க்கு நெக்ஸ்ட் நேரம் இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா அடுத்த 2 இடத்துல இந்த கிரீன் கலர் ஏரியா நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு 2 புக் மார்க்கு தவிர மீதிக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஆரஞ்சு கலரே இப்போ நான் பண்ணுற அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ லாஸ்ட் 2த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட்டு அந்த லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து லாஸ்ட்டு நம்ம செகண்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது எங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அந்த புக் மார்க் தகுந்த மாதிரி நம்ம அதனால் கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த லேயரை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் ஏரியா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலர்ஃபின்றதே கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ணேன். இந்த ரெமினி ஆப்பில் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட்டு அதில் ஏதோ ஒரு பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட்டு அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா 1 பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி நான் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நாம் பிக் ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நாம் லிக்ஸு எடிட் பண்ணிடலாமா? ஸோ லிக்ஸு எங்கேன்னு தெரியுங்களா? ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை அப்படியே நீங்கள் பேக் போயினாக்கா நான் வந்து பார்த்தாக்கா இன்னொரு ப்ரீஷேட் வந்து பண்ணாக்க இந்த ப்ரீஷேட்டு கீழே லிக்ஸ் ப்ரீஷேட்னு தனியாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு இதில் தான் லிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு இதை நம்ம வந்து பண்ணாக்கா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாமா? அதுக்கு இந்த பாக்ஸும் கொடுத்து செலக்ட் ஆல்லே இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பாக்ஸும் கொடுத்து காப்பி 23 லேஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 23 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த லேக்ஸ் வந்து பார்த்தா இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இதில் அந்த மெசேஜ் இமேஜ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த இமேஜை நம்ம இதில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொண்டா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த
இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த லிரிக்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. கரெக்டாக அந்த 12:1 இருக்கு பாருங்க. ஸோ அந்த டைமிங் டெஸ்ட்டு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து பண்ணாக்க நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கே நம்ம செலப்பிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு இதை லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க இங்கே மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது சைஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட்னா தெரியாதளவுக்கு நான் வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணா ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் எது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க ஸோ கீழே வந்து பார்த்தினாக்கா அந்த மெசேஜ் மியூசிக்கில் 2 டெஸ்ட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் எந்த டைமில் பப்ளிஷ் பண்ணுறீங்களோ ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா எந்த டேட்டில் நீங்கள் இது எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜுக்கு மேலே 12:1 டைமிங் இருக்குது. அதையும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ இல்லை பப்ளிஷ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைமே இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வேறு எதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நாம் இந்த லிரிக்ஸ் எல்லாமே குரூப் ஆகிட்டு அதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து செலக்ட் ஆல்லே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே ஒரு லேயர் இருக்கா அதையும் நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ அந்த இமேஜ் கீழே ஒரு 2 டைமிங் டெஸ்ட் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு பிக்கு எல்லாமே வந்து பண்ண நீங்கள் அன்செலக்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ சாங்கும் சேர்த்து தான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்கா இந்த லிரிக்ஸ் மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு குரூப் ஆயிரும். ஸோ இப்போ நாம் இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஜஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மூவ் அட்ரஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறதில் மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ஃப்ரீக்வன்சி இருக்கு பாருங்கள் அதையும் வந்து பாருங்கள் நீங்கள் கிளிக் போயிட்டு ஒரு 0.6 வந்து பாருங்க வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கீழே மேக்னெட் இருக்கா அது கிளிக் போயிட்டு ஒரு 15க்கு வந்து பண்ண அப்படியே கம்மி பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.